ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மார்ச் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நவரத்ன அந்தஸ்து அப்படிங்கிறது. ஃபஸ்ட் இந்த நவரத்ன அந்தஸ்து வந்து எதற்காக கொடுக்கப்படக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தலாம். நிதி மற்றும் வணிக சந்தையில் சிறப்பாக செயல்படும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டார்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஆகட்டும் இல்லைனா ஒரு கமர்ஷியல் மார்க்கெட்டில் ஆகட்டும் எப்படி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த நவரத்ன அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இது கொடுக்கறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தோட மதிப்பு உயரும். அது மட்டும் இல்லாமல் நிதி சார்ந்த முடிவுகளை விரிவாக்கம் செய்ய அனுமதி அப்படிங்கிறதும் கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ எல்லா விதத்துலேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த நவரத்ன அந்தஸ்து கொடுத்தா. ஸோ இப்போ வந்து யாருக்கு இந்த நவரத்ன அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்திய ரயில்வேக்கு கீழே இயங்குகிற இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனத்துக்கும் இந்திய ரயில்வே நிதி நிறுவனம், ஸோ இந்த ரெண்டு நிறுவனத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஐஆர்சிடிசி அண்ட் ஐஎஃப்ஆர்சி. ஓகேவா? ஸோ இதன் மூலமாக நவரத்ன அந்தஸ்து பெற்ற நிறுவனங்கள் இந்தியாவில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 26 இருக்குது. ஸோ ஐஆர்சிடிசி வந்து 25வது, 26வது வந்து ஐஎஃப்ஆர்சி. ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். நவரத்ன அந்தஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது கேட்டால் எழுத தெரியணும். அடுத்தது லயன் திட்டம். ஸோ நமக்கு வந்து பார்த்துருப்போம், நேற்று உலக வனவிலங்கு தினம் இல்லையா? ஸோ அந்த தினத்தில் வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கிர் தேசிய பூங்காக்கெல்லாம் போயிட்டு அந்த லயன் சஃபாரி அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருப்பார். இதில் வந்து ஒரு திட்டம் பற்றி சொல்லியிருக்காங்க, என்னென்னா லயன் திட்டம். ஓகே, ஸோ இந்த திட்டம் வந்து இப்போது ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதற்கான திட்டம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய சிங்கங்களை பாதுகாக்கிறதுக்கான திட்டம் தான். இந்த திட்டத்துக்காக எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2900 கோடி அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆசிய சிங்கங்கள் இந்தியாவில் எங்கே மட்டும்தான் காணப்படுது அப்படின்னா கிர் சரணாலயத்தில் மட்டும்தான். இதுவே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆசிய சிங்கங்கள் எங்கே காணப்படுது அப்படின்னா கிர் சரணாலயம். ஸோ 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு எப்போ நடத்தப்பட இருக்குது அப்படின்னா மே 2025 மேல வந்து நடத்தப்பட இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலக பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ. ஸோ இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க இருக்குது அப்படின்னா டெல்லியில் தான், மார்ச் 11லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த போட்டியை இந்தியா நடத்துகிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அப்போ உலக பாரா தடகள கிராண்ட் ஃப்ரீ நடக்கக்கூடிய இடம் டெல்லி. அடுத்தது கேன் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டி. ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியன். ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்த இனியன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த செஸ் மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்தது 97வது ஆஸ்கார் விருது பட்டியல். ஸோ இந்த ஆஸ்கார் விருது பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மூவிக்கு வந்து 5 ஆஸ்கார் விருது அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகை, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த அசல் திரைக்கதை, இப்படி 5 விருது அப்படிங்கிறது இந்த அனோரா மூவி அப்படிங்கிற மூவிக்கு கிடச்சிருக்கு. ஸோ சிறந்த திரைப்படம் அனோரா, சிறந்த இயக்குனர் ஷான் பேக்கர், ஸோ இவர் வந்து இந்த அனோரா மூவியோட டைரக்டர் தான். சிறந்த நடிகர் வந்து எட்ரியன் ப்ரோடி, ஸோ இது வந்து த ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிறந்த நடிகை மைக்கி மேடிசன் தான், ஸோ இவங்களும் அனோரா மூவியில் நடித்தவங்க. சிறந்த படத்தொகுப்பு ஷான் பேக்கரோட அனோராக்கு தான் கொடுத்துருக்காங்க. சிறந்த அசல் திரைக்கதை அதுவும் அனோரா தான். ஓகே, நெக்ஸ்ட்டு சிறந்த குறும்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் பிரியங்கா சோப்ராவோட ஒரு மூவி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மூவிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்தாங்க. பட் அந்த மூவிக்கு கிடைக்கல. ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற மூவிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிறந்த ஆவண திரைப்படம் நோ அதர் லேண்ட் அப்படிங்கிறது. சிறந்த அனிமேஷன் படம் வந்து ஃப்ளோ. ஓகே, அதிக முறை ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பெண் பாடலாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெய்ன் வாரன் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க 16வது முறையாக இந்த டைமும் ஆஸ்கர் அவார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. பட் எந்த தடவும் விருது கிடைக்கல. ஸோ இதில் 8 டைம்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக அவங்க வந்து ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தாங்க. அடுத்தது பிம்ஸ்டெக் இளம் தலைவர் பருவநிலை மாற்ற மாநாடு. ஓகே, ஸோ இது எங்கே நடக்க இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில். அப்போது பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்ட்ரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் தான். ஸோ நிறைய டைம் பார்த்துருக்கோம். இது வந்து 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? டாக்கா, பங்களாதேஷோட டாக்காவில் தான் இருக்குது. ஸோ பிம்ஸ்டெக்கோட மெம்பர் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து. ஸோ இந்த 7 கண்ட்ரீஸும் தான் வந்து பிம்ஸ்டெக்கோட மெம்பர் கண்ட்ரிஸ்.
ஓகே. ஸோ பிம்ஸ்டெக்கோட ரிலேட்டடான ரீசன் நியூஸஸ் என்னன்னு பார்த்தோன்னா, பிம்ஸ்டெக்கோட யூத் சம்மிட் இளைஞர் மாநாடு அப்படிங்கிறது காந்தி நகர் குஜராத்தில் நடந்துச்சு. பிம்ஸ்டெக்கோட எனர்ஜி சென்டர் வந்து எங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பெங்களூரில். பிம்ஸ்டெக்கோட செக்ரட்டரி ஜெனரலாக ஒரு இந்தியன் வந்து ஃபஸ்ட்டு டைம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். அவரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரமணி பாண்டே அப்படிங்கிறது தான் அவரோட நேம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் பிம்ஸ்டெக் ரிலேட்டடான ரீசன் நியூஸஸ். அடுத்தது WHO அவசர நிலையாக அறிவித்த நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்செஃபாலிட்டிஸ். ஓகே. ஸோ இது எந்த வைரஸால் ஏற்படுதுன்னா ஜாப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ் வைரஸ்னால தான் ஏற்படுது. ஸோ WHO அப்படின்னு பார்த்துட்டோன்னா இது ஏப்ரல் 7, 1948 தொடங்கியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அண்ட் WHO வந்து ரீசெண்டாக AI மாடல் ஒன்று விட்டுருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாடலோட நேம் என்ன அப்படின்னா சாரா. ஓகே. என்ன நேமு? சாரா அப்படிங்கிறது தான் அதோட நேம். அடுத்தது இந்திய பார் கவுன்சிலோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னா மனன்குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவர். உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட் ஜென்ரல் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் என்ன அண்ட் அட்டார்னி ஜென்ரல் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிற ரெண்டையும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போது நம்ம தமிழ்நாட்டோட அட்வொகேட் ஜென்ரல் யார் அண்ட் இந்தியாவோட அட்டார்னி ஜென்ரல் இப்போ யார் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுங்க. அடுத்தது நேஷ்னல் டிஃபென்ஸ் டே நேஷ்னல் சேஃப்டி டே அப்படிங்கிறது எப்போனா மார்ச் 4 இது 1972 இருந்து இந்த தினம் அப்படிங்கிறது கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இது எதற்காக இந்த டேவை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேஷ்னல் சேஃப்டி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் வந்து மார்ச் 4, 1966 தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதை முன்னிட்டு தான் மார்ச் 4 தேசிய பாதுகாப்பு தினமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வேர்ல்டு ஒபிசிட்டி டே. ஸோ இந்த வேர்ல்டு ஒபிசிட்டி டே அப்படிங்கிறது உலக உடல் பருமன் தினம் எப்போனா மார்ச் 4. ஓகேவா. தேசிய பாதுகாப்பு வாரம் எப்போ அப்படின்னா மார்ச் 4 இருந்து 10 வரைக்கும் தேசிய பாதுகாப்பு வாரம். அடுத்தது பச்சை கடல் ஆமை. ஸோ இந்த பச்சை கடல் ஆமை அப்படிங்கிறது IUCNல எந்த கேட்டகரியில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அழிந்து வரும் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கேட்டகரியில் பச்சை கடல் ஆமையை சேர்த்துருக்காங்க. ஸோ IUCN அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1948. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அண்ட் இதில் IUCNல ஒரு மெம்பராக இந்தியா எப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா 1969. ஸோ இதிலேயே IUCNலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டேட்டா சிவப்பு தரவு பட்டியல் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ அந்த டேட்டா எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1964. ஸோ அந்த டேட்டாவில் வந்து இந்த அழிஞ்சு போன இனங்கள் அழியிற ஸ்டேஜில் இருக்கிற இனங்கள் எல்லாம் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் IUCN பற்றின இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். அண்ட் IUCNோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு 3 days முன்னாடி கூட பார்த்துருப்போம் IUCNோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ஒரு நாடு ஒரு துறைமுகம் திட்டம். ஸோ இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2025 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு நாடு ஒரு துறைமுகம் அப்படிங்கிற திட்டம். ஸோ இதான் மக்கள் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரீகேப் மட்டும் பார்த்தலாம். ஸோ நவரத்ன அந்தஸ்து அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அது எந்த நிறுவனங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்கன்னா IRCTCக்கும் IFRCக்கும். லயன் திட்டம் அப்படிங்கிறது ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம். உலக பேரா தடகள கிராண்ட் ஃப்ரீ ஸோ டெல்லியில் நடக்க இருக்குது. இந்தியா இந்த போட்டியை நடத்துகிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். கேன்ஸ் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது இனியன். 97வது ஆஸ்கர் விருது பட்டியலில் வந்து 5 ஆஸ்கர் அவார்டுகள் எந்த மூவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அனோரா. பிம்ஸ்டெக் இளம் தலைவர் பருவநிலை மாற்ற மாநாடு எங்கே நடைபெற இருக்குது? நியூ டெல்லியில். ஸோ பிம்ஸ்டெக் பற்றி டேட்டாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். WHO அவசர நிலையாக அறிவித்த நோய் எது அப்படின்னா என்செஃபாலிட்டிஸ். ஓகேவா. இந்திய பார் கவுன்சில் தலைவர் யாருன்னா மனன்குமார் மிஸ்ரா. தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 4. உலக உடல் பருமன் தினம் மார்ச் 4 தான். தேசிய பாதுகாப்பு வாரம் மார்ச் 4லேருந்து 10 வரைக்கும். பச்சை கடல் ஆமையை IUCN எந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா அழிந்து வரும் நிலை என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ் கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நாடு ஒரு துறைமுகம் அப்படிங்கிற திட்டம் 2025 தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.